கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து வந்திருக்கிறார். நெருக்கடியான இந்த சூழலிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு இருந்ததற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வருகின்ற நாட்கள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தின் நாட்களாக காணப்பட ஆண்டவர் அருள் செய்வாராக. விசேஷமாக நம்முடைய தேசத்தின் சுதந்திர தினத்தை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல இந்திய தேசத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், இந்த தேசத்திலே மகிழ்ச்சியோடு நாம் வாழவும், மகிழ்ச்சியோடு ஆண்டவரை வழிபடவும், ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கின்ற உரிமையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இந்த சுதந்திர இந்திய தேசத்திற்காக நம்முடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருவசன தலைப்பு சுதந்திரம் அல்லது விடுதலை என்கின்ற தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 24 வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை அல்லது சுதந்திரம் என்பது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த பரிசு. எப்பொழுதெல்லாம் மனிதன் துன்பம் என்னும் சங்கிலினால் கட்டப்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் கடவுளே முயற்சி செய்து விடுவிக்கின்றார். விடுதலை கொடுப்பது முழுக்க கடவுளின் பணி. அவருடைய இந்த விடுதலை பணியிலே இணைந்து பணியாற்றுவது நம்முடைய பங்கு. மீண்டும் சொல்கிறேன், விடுதலை கொடுப்பது கடவுளின் செயல். அவருடைய விடுதலை பணியிலே இணைந்து பணியாற்றுவது நம்முடைய கடமை. நமது திருமறையின் மைய கருத்தை மீட்பு அல்லது விடுதலை தான். ஆகவேதான் கிறிஸ்தவ பணிகள் அனைத்தும் மீட்பின் பணி அல்லது விடுதலையின் பணி அல்லது சுதந்திர பணி என்று சொல்லுகின்றோம். பொதுவாக விடுதலை அல்லது ரட்சிப்பு என்ற உடனே நம்முடைய மனதில் தோன்றுவது ஒரு மனிதனின் ஆன்மீக விடுதலையை மட்டும்தான் என்று எண்ணுகின்றோம். ஆனால் திருமறையில் கோயேல் என்கின்ற எபிரேய வார்த்தையும் ஜோட்சைன் என்கின்ற கிரேக்க வார்த்தையும் விடுதலைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது வெறும் ஆன்மீகத்தை மட்டும் சொல்வதல்ல, அல்லது வெறும் ஆன்மீக விடுதலையை மட்டும் குறிப்பிடுவதல்ல. விடுதலை என்பது ஒரு மனிதன் சமூகம், பொருளாதாரம், அரசியல், ஆன்மீக வாழ்க்கையிலே முழு சுதந்திரம் அடைவதையே விடுதலை அல்லது சுதந்திரம் என்று நாம் அழைக்கின்றோம். சுதந்திரம் கொடுப்பது ஆண்டவருடைய பணி என்றாலும் அவருடைய சுதந்திர பணியிலே இணைந்து பணியாற்றுவது நம்முடைய கடமை. இந்திய சுதந்திர போராட்டத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை முழுதுமாக அர்ப்பணித்தார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்திலே பல கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்திய தேசிய காங்கிரஸை ஆரம்பித்தவரே ஆலன் அக்டேவியன் ஹியூம் என்று சொல்லுகின்ற ஒரு கிறிஸ்தவர். இந்த இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. 1887 இந்த மாநாடு நடைபெற்றது. இதிலே 607 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். அதிலே 35 பேர் கிறிஸ்தவர்கள். 1889 நடைபெற்ற மாநாட்டிலே பல பெண்களும் கலந்து கொண்டார்கள். அதிலே சமூக சீர்திருத்தவாதியும் கிறிஸ்தவருமான பண்டித ரமாபாய் அவர்களும் பங்கு பெற்றார்கள். இந்திய சுதந்திர இயக்கத்திலே கேடி பால் என்கின்ற இந்திய கிறிஸ்தவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. மகாத்மா காந்தியோடு இணைந்து போராட்டத்தில் பங்கு பெற்றவர். அதோடு மட்டுமல்ல, மகாத்மா காந்தி அவர்களோடு முதல் வட்டமேஜை மாநாட்டிலே இவர்கள் பங்கு பெற்றார். அதோடு மட்டுமல்ல, வெள்ளையனே வெளியேறு இயக்க நாட்களிலே பல மாணவர்கள் அதிக அளவிலே பங்கு பெற்றார்கள். அவர்களிலே கிறிஸ்தவ மாணவர்களும் பங்கு பெற்று சிறை சென்றார்கள். அவ்வாறு சிறை சென்றவர்களில் முக்கியமானவர் பால் ராமசாமி என்கின்ற ஒருவர். இவர் பள்ளி ஆசிரியராகவும் திருச்சபையில் சபை ஊழியராகவும் பணியாற்றினார். சுமார் 6 மாத காலம் சிறைச்சாலையின் துன்பத்தை அவர் அனுபவித்தார். கிபி 1945 சிறுபான்மையினரின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் சிறுபான்மை கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை கொடுக்கப்பட்டது. ஆனால் இதை இந்திய கிறிஸ்தவ தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அதோடு மட்டுமல்ல, இந்திய கிறிஸ்தவர்களுக்கு
தனி தொகுதிகள் என்கின்ற ஆலோசனையும் வழங்கப்பட்டது. இதையும் இந்திய கிறிஸ்தவ தலைவர்கள் நிராகரித்தார்கள். ஏனெனில் இந்திய நாட்டின் நல்வாழ்வுதான் முக்கியம். தங்களின் நல்வாழ்வை காட்டிலும் நம்முடைய தேசத்தின் நலனுக்காக தங்களுக்குரிய உரிமைகளை விட்டுக் கொடுத்தார்கள் இந்திய கிறிஸ்தவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததிலே இந்திய கிறிஸ்தவருடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தோம். கிராமங்கள் தோறும் கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனங்கள் நிறுவப்பட்டது. ஏராளமான மக்களுக்கு கல்வி அறிவை கொண்டு செல்லுகின்ற வாய்ப்பை கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது. அதேபோன்று பெண் கல்வி முன்னேற்றத்திற்காக கிறிஸ்தவர்கள் பாடுபட்டார்கள். மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய பங்களிப்பை கிறிஸ்தவ சமுதாயம் கொடுத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக சதி என்கின்ற வன்கொடுமைக்கு எதிராகவும், சாதிய ஏற்றத்தாழ்வுக்கு எதிராகவும், பாலியல் திருமணத்திற்கு எதிராகவும் குரல் கொடுத்தது கிறிஸ்தவ சமுதாயம். இந்த தேசத்திலிருந்து இந்த அநீதிகள் எல்லாம் அகற்றப்படுவதற்காக ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களையே அர்ப்பணித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் அரசியல் சேர்ந்து சமுதாய பொருளாதார விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக உழைக்கலாமா என்கின்ற கேள்வி பல வேளையிலே நம்முடைய உள்ளத்தில் எழுகின்றது. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் தர இருக்கிறார். வீணாக ஏன் உலக பிரகாரமான பிரச்சனைகள் நாம் தலையிட்டு நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நம்மில் பலர் நினைக்கின்றோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஏன் இந்த உலகை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்? யார் ஆண்டால் என்ன? நாம் வேலை செய்தால் நமக்கு வாழ்வு. இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற ஊழல்கள், சுரண்டல், சாதிவெறி, மதவெறி, அறியாமை, அநீதி, வறுமை போன்ற சமூக கொடுமைகளை நாம் கண்டும் காணாமல் போல் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அதோடு நம்மால் என்ன செய்ய முடியும்? கடவுள்தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர்தான் இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்க்க முடியும். நம்முடைய பங்களிப்பு ஒன்றுமில்லை என்று நாம் பொறுப்பை தட்டி கழித்து விடுகின்றோம். ஆனால் விடுதலை பணி ஆண்டவர் செய்வது, விடுதலை கொடுப்பது ஆண்டவர் என்றாலும் அவருடைய விடுதலை பணியிலே இணைந்து பணியாற்றுவது நம்முடைய கடமை. நான் மீண்டும் சொல்கின்றேன், விடுதலை கொடுப்பது அல்லது சுதந்திரம் கொடுப்பது ஆண்டவருடைய பணி என்றாலும் அவருடைய இந்த சுதந்திர பணியிலே இணைந்து பணியாற்றுவது திருச்சபை மக்கள் ஆகிய அல்லது கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது. எனவே இந்திய மண்ணில் பிறந்திருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சியிலே அக்கறை உண்டு. இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த தேசத்தின் நலனுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று உறுதி செய்து இந்த சுதந்திர நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதோடு இந்த சுதந்திர இந்தியா தேசத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த தேசம் பற்றிய நமது கடமை என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த இந்திய தேசத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த சுதந்திர தேசத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கை வரலாற்றிலே தொடக்கத்திலிருந்தே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம். இந்த கானான் தேசம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. இந்த தேசத்தை ஆண்டவர் இலவசமாக கொடுக்கின்றார். இந்த தேசத்தின் செழிப்பை குறித்து மோசே அழகாக பட்டியலிட்டு காட்டுகின்றார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்களிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகள் உள்ள தேசம் என்று சொல்லுகின்றார். கிழக்கத்திய நாடுகளில் தண்ணீர் என்பது மிகவும் மதிப்புமிக்க ஒரு பொருள். வனாந்திரமும் பாலைவனங்களும் நிறைந்த பகுதியிலே மனிதன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் மிக மிக அவசியம். ஆகவே ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த கானான் தேசத்தின் செழிப்பை சொல்லும் பொழுது மோசே முதலாக அங்கே உள்ள நீர் வளத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் என்று சொல்லுகின்றார். அதோடு தேசத்திலே தானியத்தை விளைவிக்கும்படி உன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர். உபாகமம் 11ஆம் அதிகாரம்
14-15 வசனம் இப்படி சொல்கிறது, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தியடைவாய் என்கின்றார். ஆண்டவர் கொடுக்கின்ற வளமிக்க தேசத்தில் தண்ணீரையும் மழையும் புல்வெளியும் கொடுப்பதோடு திருப்தியான உணவையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். அதோடு இயற்கை கனிம வளங்களையும், குறிப்பாக செம்பு இரும்பு ஆகிய இயற்கை வளங்களையும் இந்த தேசம் கொடுக்கின்றது. இவ்வளவு செழிப்புமிக்க தேசத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கின்றார். வளமிக்க இந்த தேசத்தை பெற்ற இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் திருமறை சுட்டி காட்டுகின்றது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் என்று சொல்லுகின்றது. இந்த தேசமும் இந்த தேசத்தின் வளங்களும் செல்வமும் செழிப்பும் அனைத்தும் ஆண்டவரிடமிருந்து பெற்றது என்பதை மறக்காமல் நினைவுகூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை திருமறை நினைவூட்டுகின்றது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற சுதந்திர இந்தியா தேசத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மதிப்புமிக்க பண்பாடுகள், கலாச்சாரங்கள், பாரம்பரியம் மிக்க மரபுகளை கொண்ட தேசத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல இயற்கை வளங்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். குறிப்பாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல அரசியல் அமைப்பு சட்டத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மக்களாட்சியின் சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேசத்திலே நாம் சுதந்திரமாக வாழவும், சுதந்திரமாக ஆண்டவரை ஆராதிக்கவும், சுதந்திரமாக ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற உரிமையையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். இதற்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்திய அரசியல் சாசன அமைப்பு இந்த உரிமையை நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அதோடு பல சமய மக்கள், பல மொழிகளை பேசுகின்ற மக்கள், பல இன மக்கள் கொண்ட இந்தியா தேசத்தில் நாம் ஐக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் சில பிரிவினை குற்றங்கள் இந்த ஐக்கியத்தை உடைத்து அதிலே அரசியல் லாபம் காண வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள். ஆகவே இந்த ஒருமைப்பாட்டிற்காக, ஐக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு இந்த ஐக்கியம் தொடர்ந்து வளர்ந்து பெருக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத அரசியல் தலைவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அடங்கி வாழ்வது முறையா அல்லது சரியானதா என்ற கேள்வி அன்றைய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய மனதிலும் எழுகின்ற கேள்வி. யூதர்கள் இந்த கேள்வியை கேட்டு அடங்கி வாழக்கூடாது என்கின்ற முடிவுக்கே வந்தார்கள். ஏனெனில் யெகோவா என்கின்ற ஆற்றல் மிக்க கடவுளை தொழுது கொள்கிறவர்கள் பல தெய்வங்களை தொழுது கொள்கிறவர்களுக்கு அடங்கி வாழ்வதா? நிச்சயமாக கூடாது என்று நினைத்தார்கள். அப்படி அடங்கி வாழ வேண்டும் என்ற நிலை வந்தால் அது தங்கள் பாவத்திற்காக கடவுள் கொடுத்த தண்டனையே என்று கருதினார்கள். எனவே அதிலிருந்து விரைவாக விடுதலை பெற வேண்டும் என்றே அவர்கள் நினைத்தார்கள். மக்கபியர் காலம் முதல் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலம் வரை யூதர்கள் தங்கள் முயற்சினாலே பிற இன மக்களின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். தாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற மேசியா கூட இந்த பிற இன அரசியலை அல்லது அரசாங்கத்தை அழித்து யூத சாம்ராஜ்யத்தை நிறுவுவார் என்றே எண்ணினார்கள். இப்பொழுது இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். இவ்வாறு அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினாலும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் அல்லது ஆழமாக பதிந்திருக்கின்ற இந்த கருத்தை அவர்களால் எளிதாக மாற்ற முடியவில்லை. அதோடு மட்டுமல்ல, இன்னும் சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்கின்ற வசனத்தை பிடித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நாம் சுயாதீனம் உள்ளவர்கள் அல்லது நாம் சுதந்திரமானவர்கள். ஆகவே
ரோம அரசாங்கத்தின் சட்டம் மட்டுமல்ல, எந்த சட்டத்திற்கும் நாங்கள் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று நினைத்தார்கள். இவ்வாறு ரோம அரசுக்கு எதிரான மனநிலை உள்ள மக்களுக்கு ஆவியானவரால் ஏவப்பட்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் மனித அரசாங்கத்தோடு எவ்வாறு உறவு கொண்டு வாழ வேண்டும், அல்லது பிற இன அரசு ஆட்சி செய்யும் பொழுது நாம் என்ன உறவிலே வாழ வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக கோடிட்டு காட்டுகின்றார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார்: எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவர்கள். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஒரு அரசு அல்லது அரசாங்கம் தேவனால் நியமிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். இங்கு நியமிக்கப்படுதல் என்பதற்கு அல்லது நியமனம் செய்தல் அல்லது அபிஷேகித்தல் என்று பொருள். 4ஆம் வசனத்திலே 2 முறை அரசாங்க அதிகாரிகள் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகின்றார். அதாவது கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் தான் இந்த மனித அரசாங்கம் என்று சொல்லுகின்றார். அரசாங்கத்தின் தலைவர்கள் கடவுளால் நியமிக்கப்பட்ட, கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள் என்றால், கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் பல கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்தியோக் எபிஃபனஸ், நீரோ, ஹிட்லர் போன்ற கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் எல்லாம் கடவுளால் நியமிக்கப்பட்டவர்களா என்ற கேள்வி எழும்புகின்றது. இவர்களெல்லாம் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களா என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுவதுண்டு. இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற அதிகாரிகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டுமா என்றால் பவுல் இங்கே சொல்கிறார், அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகின்றார். இது ஒரு இராணுவ சொற்றொடர். ஒரு இராணுவ வீரனுக்கு என்ன கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதோ அந்த கட்டளையை அவன் அப்படியே நிறைவேற்ற வேண்டும். ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்காமல் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அதே போன்றுதான் இங்கே அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று பவுல் சொல்லுகின்றார். ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக கீழ்ப்படியாமல் இருந்த திருமறை பக்தர்களை நாம் திருமறையில் பார்க்கின்றோம். 2 மருத்துவச்சிகள் எகிப்து அரசன் பார்வோனின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் யூத ஆண் குழந்தைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜா நிறுத்திய பொற்சிலையை தாழ விழுந்து வணங்க மறுத்தார்கள். ஜெபிக்க கூடாது என்கின்ற அரசனின் கட்டளைக்கு எதிராக தானியேல் ஜெபித்தான். அரசனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. இயேசுவை பற்றி போதிக்கவோ பிரசங்கிக்கவோ கூடாது என்று யூத சங்கத்தால் கட்டளையிடப்பட்டது. ஆனால் பேதுருவும் சீடர்களும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாயிருக்கிறது என்று சொல்லுகின்றார். இவர்களெல்லாம், இந்த திருமறை பக்தர்களெல்லாம் அரசுக்கு கீழ்ப்படியவில்லை. இப்படி திருமறை பக்தர்கள் சிலர் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் மனுஷருக்கு அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதற்கான விளைவையும் நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் போடப்பட்டார்கள். தானியேல் சிங்கக்கவியில் போடப்பட்டார். சில பக்தர்கள் தங்கள் இன்னுயிரையும் இழந்தார்கள். எனவே ஒரு பக்கத்திலே இராணுவ கட்டளை போல் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கின்றது. இன்னொரு பக்கத்திலே கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற அரசுக்கு கிறிஸ்தவர்களாகி நாம் எப்படி கீழ்ப்படிவது? இந்த 2 கேள்விக்கும் இடையிலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒரு அழகான பதிலை ஜிம்மி ஆலன் என்பவர் சொல்லுகின்றார். ஒரு அரசு கொண்டு வருகின்ற சட்டமோ அல்லது கட்டளையோ மோசமாக உள்ளதா அல்லது நல்லமையாக உள்ளதா என்பது முக்கியமல்ல. அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிவதால் தேவனுடைய வசனம் மீறப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த சட்டத்தை நாம் கடைபிடித்தால் தேவனுடைய வசனத்தை நாம் மீற வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனவேதான் மதமாற்ற தடை சட்டத்தை அரசு கொண்டு வரும் பொழுது நாம் அனைவரும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தோம். ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய நற்செய்தி பணிக்கும் எதிரானது. இராணுவ கட்டளைப்படி அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்ன பவுல் அப்போஸ்தலன் அடுத்ததாக கோபாக்கினை நிமித்தமாக
அல்லது தண்டனை நிமித்தமாகவது நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கின்றார். இவ்வுலகத்தின் அரசாங்கங்களை ஆண்டவரே ஏற்படுத்துகிறார் என்பதனால் கொடுங்கோல் ஆட்சியாளர்களின் பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே பொறுப்பாளி என்பதல்ல. ஆனால் ஆளுகின்ற அதிகாரம் தேவனிடமிருந்தே வருகிறது. ராஜாக்களை ஏற்படுத்துவதும் தள்ளுவதும் அவரே. எனவே அரசின் சட்டத்தை எதிர்த்து நிற்பது என்பது உலகின் அரசாங்கத்தை ஏற்படுத்திய தேவனையே எதிர்த்து நிற்பதாகும். இது நமக்கு தண்டனையை கொண்டு வரும் என்று பவுல் சொல்லுகின்றார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே என்று சொல்கின்றார். ஆகவே தண்டனையின் நிமித்தமாவது நாம் அரசுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகின்றார். அடுத்ததாக மனசாட்சி நிமித்தம் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை தண்டனைக்கு பயந்து எந்த குடிமகனும் சட்டத்திற்கு கீழ்ப்படியலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் தன் மனசாட்சி நிமித்தமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். மனசான்று என்கின்ற பதம் பவுல் கிரேக்க அறிஞரிடமிருந்து எடுத்து பயன்படுத்துகின்றார். ஸ்டோயிக், எபிகூரர் போன்ற அறிஞர்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் தாங்கள் படுக்கைக்கு சென்றபோது அந்த நாளிலே நிகழ்ந்த நிகழ்வுகளை தங்களுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருவார்கள். தங்கள் மனசாட்சியின்படி தாங்கள் நன்மை செய்திருந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். ஒருவேளை அவருடைய மனசான்று தாங்கள் செய்ததை தவறு என்று சொன்னால் அதற்காக மனமருந்துவார்கள், அதை விட்டுவிட முயற்சி செய்வார்கள். அதே போன்றுதான் நாம் செய்தது சரி என்று சொன்னாலும் நமது மனசான்று நமக்குள் சொல்லும் அரசு நமக்கு எதிராக செயல்படுகிறது என்று நம்முடைய மனசான்று சொன்னால் எதிர்த்து நிற்பதில் தவறில்லை. ஆனால் அரசு சரியாக செய்கிறது என்று நம்முடைய மனசாட்சி சொல்லும் பட்சத்தில் நாம் அதற்கு நிச்சயமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். இராணுவ கட்டளைப்படி அரசுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்ன பவுல் அப்போஸ்தலன், தண்டனை நிமித்தமாவது அரசுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்ன பவுல் அப்போஸ்தலன், மனசாட்சி நிமித்தமாவது கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்ன பவுல் அப்போஸ்தலன், கடைசியாக கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாவது நாம் அரசுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை நமது மனசாட்சி அரசின் சட்டம் தவறு என்று சொன்னாலும் அல்லது தவறாகவே தண்டிக்கிறது என்றாலும் அதை இயேசு கிறிஸ்துவை போன்று பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கின்றவராகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய செயல் சிந்தனை அனைத்தும் நன்மையாகவே இருந்தது. ஆனால் அநீதியாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசுவும் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். பேதுரு அப்போஸ்தலன் இப்படி சொல்கிறான் தன்னுடைய நிருபத்தில். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை நான் உண்மை கிறிஸ்தவனாக வாழ்வதனாலே அரசு என்னை தண்டிக்கிறது என்றாலும் இயேசுவை போன்று அன்புடன் கீழ்ப்படியுங்கள் என்பது இங்கே பேதுருடைய கட்டளையாக இருக்கிறது. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் அரசுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று திரும்ப நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்படவும், குறிப்பாக சமுதாயத்தில் இருக்கின்ற எளிய மக்களுக்கு சேவை செய்கின்ற அரசாங்கமாக அது செயல்பட அந்த அரசுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள் இப்படி சொல்கிறது: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திற்காக
ஜெபிப்பது ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய கடமை என்பதை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே நாம் உண்மை கிறிஸ்தவர்களாக அரசுக்கு கீழ்ப்படிவதோடு அரசாங்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை திருமறை நமக்கு விளக்குகின்றது. மூன்றாவதாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேசத்திற்கு நம்முடைய கடமைகளை ஆற்ற வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல தேசத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு நமது அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்த்தோம். அதோடு கடவுள் நமக்கு கொடுத்த தேசத்திற்கு நமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த தேசம் எனக்கு என்ன செய்தது என்று கேட்காமல் இந்த தேசத்திற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுது இப்படி சொல்கிறார். ரோமர் 13:7 ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். பவுலப்போஸ்தலன் இதை எழுதும் பொழுது யூதர்கள் ரோம அரசுக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் ரோம அரசுக்கு கட்டாயம் வரி செலுத்த வேண்டும். இந்த வரியை வசூல் செய்வதற்காக ஆயக்காரர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இதில் சிலர் சகைவை போன்று யூதர்களாகவே இருந்தார்கள். இவர்கள் ரோம அரசாங்கத்திற்காக வரி வசூல் செய்தார்கள். தங்கள் சொந்த யூத மக்களிடம் வரியை வசூல் செய்து அதை ரோம அரசாங்கத்துக்கு செலுத்தினார்கள். எனவே ஆயக்காரர்களை யூதர்கள் மிக கடுமையாய் வெறுத்தார்கள். தங்களுடைய இன துரோகிகள் என்று சொன்னார்கள். இந்த வரி செலுத்துவது குறித்து பல முறை கலகங்கள் வெடிப்பது உண்டு. குறிப்பாக கலிலியா பகுதியிலே அடிக்கடி வரி நிமித்தமாக கலவரங்கள் ஏற்படுவது உண்டு. ரோம ஆட்சியின் கீழ் இருக்கின்ற எல்லா மக்களும் ரோம அரசின் குடிமக்கள் என்று காட்டுவதற்காக ரோம அரசு ஒரு சிறப்பு வரி ஒன்றை விதித்தது. ரோம பேரரசின் உருவமும் பெயரும் பொறிக்கப்பட்ட ஒரு வெள்ளிக்காசு, தெனாரியம் என்று சொல்லுகின்ற அந்த வெள்ளிக்காசை தங்களின் அடிமைத்தனத்திற்கு அடையாளமாக ரோம அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். தாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இந்த வரியை செலுத்த வேண்டும். இதை யூத புரட்சியாளர்கள் என்று சொல்லுகின்ற செலோத்தியர் அல்லது ஸ்லாட்டர்ஸ் என்று சொல்லுகின்ற யூத தீவிரவாதிகள் அல்லது யூத புரட்சியாளர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். இந்த வரி விதிப்பை ஆதரிக்கின்ற ரோமர்களை மட்டுமல்ல, இதற்கு ஆதரவாக இருக்கின்ற யூதர்களையும் தண்டித்தார்கள். சில வேளையிலே கொலையும் செய்தார்கள். இந்த சூழலில்தான் பவுல், கிறிஸ்துவாகிய நீங்கள் அரசுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள், ஏனெனில் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா என்கின்ற கேள்விக்கு ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். ராயனிடமிருந்து பெற்றிருந்தால் ராயனுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அரசாங்கத்திடமிருந்து நாம் பெற்றிருந்தோம் என்றால் அரசுக்கு திருப்பி செலுத்துவது, வரி செலுத்துவது நம்முடைய கடமை. கிறிஸ்து இயேசு தான் சொன்னதோடு நிற்கவில்லை, அதை செய்தும் காட்டியிருக்கின்றார். பேதுருவை மீன்பிடிக்க சொல்லி அதன் வாயிலிருந்து எடுத்த வெள்ளிக்காசை வரியாக செலுத்துகின்றார். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் நிச்சயமாக இந்த தேசத்திற்கு செலுத்த வேண்டிய கடமையை செலுத்த வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு இரண்டு முக்கியமான கடமை உண்டு. ஒன்று அவன் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது, இன்னொன்று அரசாங்கத்திற்கு அல்லது தேசத்திற்கு செய்ய வேண்டியது. இரண்டுக்கும் கடமைப்பட்டவனாக ஒரு கிறிஸ்தவன் இருக்கின்றான். அதோடு நமது இந்தியா தேசம் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளை கடந்த பின்பும் இன்னும் நம்முடைய தேசத்தில் ஏழ்மை, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் ஒருமைப்பாடோடும் ஐக்கியத்தோடும் வாழுகின்ற சூழலை உருவாக்குவதும் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. சுதந்திர தினத்தை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல இந்திய தேசத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சுதந்திரத்தோடு வாழுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இந்த தேசத்திலே தந்திருக்கின்றார். அதற்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்.
அதோடு மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அரசாங்கத்திற்காக நாம் ஜெபிப்பதும் நம்முடைய கடமை என்பதை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கு கிறிஸ்துவர்களாகிய நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் தவறாது செய்ய வேண்டும். நமக்கு 2 முக்கிய கடமைகள் உண்டு. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு உண்டு, அரசாங்கத்திற்கு அல்லது தேசத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. இந்த 2 கடமையும் நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. ஆகவே நம்முடைய தேசத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.